எல்லாத்துக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் ஜெயா பேசுறேன். ஸோ இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல வந்து என் ஐப்ரோஸ் வந்து எப்படி நான் ஷேப் பண்ணுவேன் அப்படின்னு இந்த வீடியோ பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து என்னோட டெக்னிக்கும் வந்து டோட்டலாக மாறிடுச்சு. ஸோ அதான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் எப்படி பண்ணுவேன்னு. இது வந்து ரொம்ப 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 ஈஸி டெக்னிக். ஸோ அதுதான், ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக பண்ணுற விஷயங்கள் தான் தேவை. ஸோ அதனால அந்த டெக்னிக்ஸ் தான் நான் ஷோ பண்ண போகிறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த என்னென்னமோலாம் நிறைய நான் முன்னாடி 2 வீடியோஸ் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னென்னமோ டூல்ஸ்லாம் வச்சுருப்பேன். இப்போலாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரே டூல் தான். இந்த டூல் தான். இது வந்து அகரோவோட இந்த டூலு. இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இந்த டூல் வந்து ஐப்ரோ ப்ளஸ் ஃபேஸ் ப்ளஸ் எல்லாமே இருக்கும், ஓகேங்களா, செட்டாக. அந்த மாதிரி நீங்கள் டூல் வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இது பட்ஜெட்டாக இருந்ததுனால நான் வாங்கினேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் பக்கத்தில் காமிக்கிறேன். உங்களுக்கு சின்ன ஒரு இது இருக்கும். இந்த சின்னது வந்து அவ்வளோ ப்ரிசைஸாக வந்து ஐப்ரோஸ் எடுக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் மற்ற டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் காயமாகும், அதெல்லாம் இருந்து. இது வந்து அந்த மாதிரி ஆகவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஆக்சுவலாக தெரிய வந்ததே வந்து இன்ஸ்டாகிராம் ரீலால தான். இந்த மாதிரி டூல் வச்சு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க, ஐப்ரோ ஷேப் பண்ணாங்க. பரவாயில்லையே, அது ரொம்ப ஈஸியாக இருக்குது, இவ்வளோ மைன்யூட்டாக குட்டியாக இருக்கே, அப்போ கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால எடுக்க முடியும், குட்டி குட்டி ஹேர்ஸையும் எடுக்க முடியும் அப்படின்னு நான் தேடும் போது தான் சரி பட்ஜெட்டில் இது கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃபிலிப்ஸ்லேயும் இருக்குது, வேகாலையும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐப்ரோ டூல் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். வெரி வெரி யூஸ்ஃபுல். எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மஸ்காரா ப்ரஷ், பழைய மஸ்காரா ப்ரஷ்ஷை வந்து நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு நல்லா இந்த முடி பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே மேலே தூக்கி விட்டுக்குவேன் இப்படி. அப்போதான் உங்களுக்கு கீழே வந்து அந்த பகுதி வந்து இன்னும் ஈஸியாக தெரியும். அஸ் ப்ளஸ் எவ்வளோ முடி வந்து உங்களுக்கு மேலே வந்திருக்கு பார்த்தீங்களா, அதுவுமே உங்களுக்கு வந்து நல்ல ஈஸியாக தெரியும். ஸோ இப்போ அந்த முடியெல்லாம் மேலே இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த சிசர்ஸ், இந்த மாதிரி முடி ஹேர் கட்டுக்குமே வந்து சிசர்ஸ் இருக்கும். அந்த சிசர்ஸ் வச்சு நான் வந்து அந்த மேலே இருக்க பகுதி முடிகளை வந்து முதல்ல நான் வந்து பார்த்து எடுத்துருவேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நீங்கள் இந்த ஜூம் மிரர்லாம் வச்சுருந்தீங்கன்னா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இதில் வந்து அந்த முடியை எடுக்கிறதுக்கு கூட குட்டி ப்ரஷ்ஷு கொடுத்துருந்தாங்க. என் பொண்ணு வந்து அதில் நான் விளையாடுறேன்னு எடுத்துகிட்டு போயிட்டா. ஸோ அது யூஸ்வலாக அதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது டக்குன்னு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐப்ரோ ஸ்டீம் பண்ணிடுறேன். ஸோ எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி விட்டாச்சு இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து நல்ல பக்காவாக இருக்கும். இப்போ திருப்பியும் அதே மாதிரி நல்லா தூக்கி விட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐலைனர், காஜல் உங்கள்கிட்ட எது இருக்குதோ, இது வந்து இந்த ஃபெல்ட் பென் மாதிரி. ஸோ இதை வந்து நான் ஐப்ரோஸ்க்கு நல்லா பட்டையாக அடிச்சுக்க போகிறேன். இது அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்க போகிறேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அதுக்கு தான் வந்து நம்ம எல்லாத்தையும் மேலே தூக்கி விட்டோம். இந்த அவுட்லைன் இருந்தால் தான் நம்ம வந்து ஈஸியாக அதோட எக்ஸ்ட்ரா ஹேர்ஸை வந்து எடுக்க முடியும். இது வந்து நீங்கள் பக்காவாக ட்ரிம் பண்ணிட்டே இந்த மாதிரி வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. நீங்கள் உங்கள் ஐப்ரோ ஷேப் வந்து உங்களால் கரெக்டாக இந்த மாதிரி பண்ண முடியும். பட் இன்கேஸ் நீங்கள் வந்து விட்டுட்டீங்க, நிறைய வளர்ந்துருச்சு அப்படின்னா அப்போ தான் கஷ்டம்.
இந்த மாதிரி அழகாக உங்களால் ஐப்ரோ ஷேப்பை உங்கள் ஐப்ரோ ஷேப்பையே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு வளர்ந்துருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் அதை கரெக்டாக ட்ரிம் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பண்ணியாச்சு. இந்த மாதிரி நான் வந்து அவுட்லைன் பண்ணிக்குவேன். ஸோ அடுத்தது இதோட அந்த சின்ன பகுதி காமிச்சேன் இல்லைங்களா, அதை வந்து வச்சுதான், இது வந்து பேட்ரி சார்ஜ்டு, அதை வச்சுதான் நான் வந்து அப்படியே எல்லாத்தையும் நீட்டாக மேலே கீழே எல்லாத்தையும் எடுக்க போகிறேன். ஸோ இந்த சின்னதை வச்சு இது வந்து பெயின்லெஸ், சுத்தமாக பெயின் கிடையாது. அவ்வளோதான், டன், முடிஞ்சிச்சு. அதே மாதிரி மேலேயும் அவ்வளோதான். ஸோ இன்னும் நான் கண்ணாடிக்குள்ளே உத்து போய் பார்க்க போகிறேன், எல்லாம் பக்காவாக இருக்கான்னு. சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி டூல் முன்னாடிலேருந்தே இருக்கு. நான் தான் வந்து எதுக்கு ஐப்ரோஸுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஒன்ஸ் வாங்கிட்ட அப்புறம் தான் தெரியுது, ஓ இவ்வளோ யூஸ்ஃபுல்லா. ஓகே, இந்த சைட் டான்னு. நெக்ஸ்ட் வந்து நடுவுலையும் வந்து பண்ணிக்குவேன். நடுவில் ஈஸி இல்லை, நல்லா ஊட்டு பார்த்துக்கிறேன். ஆல் டன். ஸோ நம்ம வந்து இதெல்லாம் எடுத்துட்டு நான் திருப்பி வரேன். ஸோ அவ்வளோதாங்க, ஐப்ரோ ஷேப் முடிஞ்சிருச்சு. நீங்களே பார்க்குறீங்க டிஃப்ரென்ஸு. ஸோ அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இதுதான். ஸோ வெரி வெரி ஈஸி. எனக்கு இது வந்ததுலேருந்து சுத்தமாக பெயின் கிடையாது, எரிச்சல் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு சட்டுன்னு இது முடிச்சிருதா. ஸோ நல்லா இப்படின்னு வந்து முடிஞ்சிருது வேலை. ஸோ எஸ், ஆஃப்டர் க்ரோத் வந்து யூஸ்வலாக எப்படி நம்ம வந்து ஷேவ் பண்ணுறோமோ இல்லை ட்ரிம் பண்ணுறோமோ எப்படி பண்ணுறோமோ ஆஃப்டர் க்ரோத் சேமாக தான் இருக்கும். மெத்தட்ஸ்க்கெலாம் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. நம்மளோட ஹார்மோன்ஸு நம்ம அதை பொறுத்து தான். இதுக்கு நான் தனியாகவே வீடியோ போட்டுருவேன். ஃபேஷியல் ஹேர் எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னு இங்கே வேணால் அதை போட்டுறேன். ஸோ அதுக்குன்னு தனியாக வீடியோ போட்டுருக்கேன். ஸோ அதுக்கெல்லாம் பெரிய ஒரு டிஃப்ரென்சஸ் கிடையாது. என்ன ரொம்ப ஈஸி, குவிக், பெயின்லெஸ் டெக்னிக்கு. ஸோ எனக்கு வந்து இப்போல்லாம் குவிக் டெக்னிக்ஸ் தான் நான் ரொம்ப சூஸ் பண்ணுறேன். ஸோ நம்மளையும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும், குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். ஸோ அந்த ஒரு இதில் தான் நான் இருக்கிறேன். ஸோ மேக்கப்பும் சரி, ஏதாவது வாயில் வச்சுருக்கோமா இருக்குன்னா விக்ஸ் வச்சுருக்கேன், தொண்டை கீச் அதனால. ஸோ ஓகே, ஸோ என்னையும் நான் கேர் பண்ணிக்கணும், என்னையும் நான் விட்டுறக்கூடாது, அஸ் வெல் அஸ் குழந்தைங்களையும் விட்டுறக்கூடாதுன்றனால நம்ம இந்த மாதிரி ஈஸியர் டெக்னிக்ஸ் நம்ம சூஸ் பண்ணால் கொஞ்சம் முடிஞ்சிடும். அதான். ஸோ ப்ராடக்ட்ஸ் அகரோட லிங்க் வேணும்னா கீழே போட்டுடுறேன்னா, அந்த கீழே இல்லை, லிங்க்கை கீழே போட்டுடுறேன். மற்றபடி நீங்கள் வேறு ஏதாவது ஐப்ரோ ட்ரிம்மர் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு ஒரே சஜஷன் என்னன்னா, இந்த மாதிரி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த குட்டி ஹெட்டு, இந்த மாதிரி இருக்கிற ட்ரிம்மராக வந்து சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைன்யூட் ஹேர்ஸை கூட அது சூப்பராக எடுக்கும். ஸோ அது ஒன்று தான் எனக்கு வந்து, நீங்கள் எந்த ட்ரிம்மர் சூஸ் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை, இந்த குட்டி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்க, இது வந்து நீங்கள் ஃபேஷியல் ஹேர் எல்லா இடத்துக்கும் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் உங்களுக்கு சீக்கிரமாக அடுத்ததில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.